சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே தமிழ் சினிமாவை தாண்டி உலகளவில் நல்ல ரீச் இருக்கும். அது மட்டும் இல்லாம படத்துடைய பிசினஸுமே பல கோடிக்கு வியாபாரமாகும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல நம்ம ரஜினி சார் நடித்து முடித்துள்ள திரைப்படம் தான் கூலி. இந்த படத்துடைய 2 மாத படப்பிடிப்பு இருக்கு. ஆனா ரஜினி சாருக்கு எந்த போர்ஷனுமே இல்ல. அவருடைய போர்ஷனை முடித்துவிட்டு அவர் ஜெயிலர் 2 படப்பிடிப்புல ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை பற்றி ஷாக்கிங்கான தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது கூலி திரைப்படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமையை பிரபல நிறுவனம் ஒன்று வாங்கியிருக்காங்களாம். அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தை வாங்கி உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. 80 வருட தமிழ் சினிமா வரலாற்றுல இதுவரைக்குமே எந்த படமும் இத்தனை கோடி வியாபாரமாகல அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி தலைவர் ரசிகர்களை குஷிப்படுத்திருக்கு. இந்த படம் மட்டுமல்ல, ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கான பிசினஸுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ படத்துடைய ஷூட்டிங்கே இன்னமும் முழுமையாக முடியல. அதற்குள்ளேயே இந்த படங்களுடைய பிசினஸ் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு ஒரே ஒரு காரணம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பெயர் தான் அப்படின்னு தலைவர் ரசிகர்களுமே இதனை சோஷியல் மீடியாக்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படத்துடைய அடுத்த அப்டேட் அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக ஒரு செய்தியுமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.